நண்பர்களே, இந்த பயிற்சி பாருங்கள். இது வந்து வயிறு கம்மியாகிறதுக்கான பயிற்சி. சைடில் இருக்கிற தசைகள்லாம் கம்மியாகும் நான் பண்ணுற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் 100 கிலோ இருக்கிறேன், உங்கள் ப்ராடக்ட்டில் சிங்கிள் பார் டபுள் பாரில் தொங்கினா தாங்குமாலாம் கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா, தொடர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட்டு கம்மியாகிடுவீங்க. சைடில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பெல்லாம் ஆகிறோம். பாருங்கள், இது வயிறு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒவ்வொன்றிலையும் 5 முறை 5 பயிற்சி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பயிற்சியிலையும் 10 முறை 30 பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா 30 பண்ணணும். இன்னொரு பயிற்சி ஃபஸ்ட்டு பண்ண பயிற்சியில் 30 பண்ணணும். அதுதான் பயிற்சி. இந்த மாதிரி வச்சு 30 பண்ணணும். நல்லா எவ்வளோ எட்ட முடியுமோ காலை எட்டி தொடணும். கை கீழே வரலையும் வச்சு காலை நேராக நீட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் பெண்டாக இருக்குது கால். இது அடுத்த பயிற்சி பாருங்கள். இது வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற டபுள் பாரில் சிங்கிள் பாரில் அழகாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் தொங்கலாம். புல்லப்ஸ் எடுக்கலாம். எல்லா விஷயம் நான் பண்ணுற விஷயம்லாம் ஈஸியாக பண்ணலாம். இதுதான் பயிற்சி. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.